ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வினி சீக்ரெட் சமையலில் நம்ம அணில் சேமியா பண்ணோம். அணில் சேமியா வச்சு தான் நம்ம இன்றைக்கி உப்புமா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? எல்லாருக்கும் அணில் சேமியா பிடிக்கும், செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பாருங்கள். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அணில் சேமியா எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி சிம்பிளாக செய்யுதுன்னு பார்க்கலாம். அங்கே கொஞ்சம் கடுகு, அப்படியே கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணலாம். சூப்பராக டேஸ்டியாக. உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வேர்க்கடலை கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துருங்க. கலர் மட்டும், ஏன்னா இந்த இதெல்லாம் சாப்பிடும்போது வாயில் கடிச்சு நல்லாயிருக்கும். சிம்பிளாக செய்யலாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குயிக்காக 2-4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். பாருங்கள், 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கேரட்டு, பீன்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. கேரட் இல்லை, பீன்ஸ் போடுறேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க பீன்ஸு. வெங்காயப்பொடி நான் வெறும் பீன்ஸ் தான் போடுறேன். நீங்கள் எல்லாம் போடுங்க. கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சரி, எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க. வந்துடும் நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு. தண்ணி வந்து வெளியே ஒரு குண்டால தண்ணி கொதிக்க வச்சுக்கணும் பக்கத்தில். வதங்கினதுமே நம்ம தண்ணி ஊற்றிட்டு சேமியா போடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான வேலைங்க, கஷ்டமான வேலை இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. சேமியா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி எல்லாம் கரைஞ்சி வரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். தக்காளி பாத்திரத்தில் பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. இதிலே தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கணும். இல்லை, சுடு தண்ணி ஊற்றி நான் 2 பேக்கெட் போட போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த பீன்ஸ்க்கு மேலே போடணும் தண்ணி. ஏன்னா நான் 2 பேக்கெட் போடுறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கிறேன். மஞ்சத்தூள் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கலர் வேணும்னா. கலர் வேண்டாம். கொதிக்கிற தண்ணி ஊற்றுங்க. உடனே நல்லா கொதிக்குது பாருங்க. போட்டுக்கிறேன். தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தான் இருக்கணும் தண்ணி. அப்போ தான் நல்லா பளபளன்னு வரும் சேமியா. சூப்பர் டேஸ்டியான அணில் சேமியா உப்புமா. பாருங்கள், தண்ணியே இல்லை. சும்மா அப்படி 5 நிமிஷம் நல்லா கலக்கிட்டு போட்டதுமே வெந்துடும் அணில் சேமியா. பாருங்க, அப்படியே 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டு
மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சூட்லேயே மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சேமியா நல்லா பூ போடணும். 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணி மூடி வைங்க. பாருங்கள், சூப்பர் டேஸ்டியான சேமியா உப்புமா ரெடி. சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு பாருங்கள், நல்லா உதிராக வருது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக இருக்கும். வீட்டில் சிம்பிளாக செய்யுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அணில் சேமியா பாருங்கள், அப்படியே மேலேருந்து எடுத்து போட்டிங்கன்னா கூட உதிராக வரும். யார் யாருக்கு இந்த சேமியா பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி ஜாஸ்தி வைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி வச்சிங்கன்னா தான் நல்லா உதிராக வரும் சேமியா. இல்லைன்னா கட்டி ஆகிடும். சிம்பிளாக பண்ணி பாருங்கள். யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வின் சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.